ஃபைனலாக வீரா தீரா சூரா படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஒரு பக்கம் வந்து காலையிலே ரிலீஸ் ஆகும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கோர்ட்டு கேஸு ஸ்டே அப்படின்னு சொல்லிலாம் ஒரு பக்கம் வந்தோன்னா, ஐயோ ஜியான் படத்துக்கு எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க, அவர் அப்படிப்பட்ட மனுஷன் கிடையாது. எஸ்வி அருண்குமார் படத்துக்கு எதுக்கு அப்படியே பண்ணுறீங்க, அதெல்லாம் கிடையாதுங்கிற மாதிரியான ஒரு பேரை வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டாங்க. நிறைய விஷயங்களை தாண்டி படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. வீரா தீரா சூரா பார்ட் 2 எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரசு வை பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்குது, நான் உங்கள் விஜய் டாமினிக். வீர தீர சூரா இந்த படத்தோட ஒன்லைனை பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு சின்ன எப்படி சொல்கிறது, கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாக பேசணும்னு நினைக்கிறேன். அண்மையில் வந்த நிறைய படங்கள் விக்ரம் அவருக்கு கை கொடுக்கல. ஆனால் அவரோட நடிப்புக்கு இனிமேல் பஞ்சமும் கிடையாது. அதுக்கு வந்து அவர் ஒரு கிராஃபும் போட்டது கிடையாது. நீ வந்து என்கிட்ட ஒரு கதை அப்ரோச் பண்ணால் அதுக்கு என்னால் ஃபிசிக்கலாக மென்டலாக எவ்வளோ வந்து என்னால் உனக்கு காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ நான் பண்ணுறேன் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம். ஆனால் அவரோட நடிப்புக்கு தீனி போடுற மாதிரியான ஒரு டைரக்டர் சிக்கவே இல்லையாப்பா ஆஃப்டர் அன்னியன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டே இருந்திருப்போம். அவரோட நடிப்புக்கு தீனி போடுற மாதிரி எஸ்யூ அருண்குமாரோட டைரக்ஷனுக்கு தீனி போடுற மாதிரியான ஒரு நடிகராக இந்த இடத்துல நம்ம சியான் விக்ரம் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான காம்போவாக ஒரு பவர்ஃபுல்லான டீமாக ஒர்க் பண்ணியிருந்து அந்த பவர்ஃபுல்லான ஒர்க் எப்படிப்பட்ட அவுட்டாக வந்திருக்குன்றதுக்கு ஒரு உதாரணமாக தான் வீர தீர சூரன் பார்ட் 2 இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. அந்த சம்பவம் ஞாபகம் இருக்குல்ல. முதல்ல இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். வீர தீர சூரா அப்படின்றப்போ இதில் வந்து வீராவா இல்லை தீராவா சூராவா எந்த பேரில் வந்து சியான் விக்ரம் பேருன்னு கேட்டிங்கன்னா எந்த பேருமே கிடையாது. வீரன் தீரன் சூரன் மூணுமே கலந்த ஒரு மனுஷன் தான் அவன் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட டைட்டிலுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரிவீல். பட் இதெல்லாம் தாண்டி ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுடிசம், பிரச்சனை, வெட்டுக்குத்து இதெல்லாம் விட்டுட்டு குடும்பம், குழந்தை, ஒரு மல்லிகை கடை வச்சுட்டு ரொம்ப அமைதியான முறையில் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய விக்ரம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெரியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரவி, அவரோட மகனான கண்ணன், அவர்கிட்ட தான் வந்து விக்ரம் முன்னாடி வேலை பார்த்துருப்பாரு. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கும் அதே ஊரில் ஒரு சிக்கன் கடை வச்சுருக்கக்கூடிய ஒருத்தவனுக்கும் ஒரு பிரச்சனை ஆகிடுது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் கடை வச்சிருக்கவரோட ஒய்ஃப் காணாமல் போயிடுறாங்க. உடனே அந்த சிக்கன் கடை வச்சிருக்கவர் என்ன பண்ணுறாரா, நேராக போயிட்டு இந்த பெரியவர் மேலேயும் கண்ணன் மேலேயும் கேஸ் கொடுத்துட்றாரு. ஆல்ரெடி அவங்க மேலே கொலகாண்டில் இருக்கக்கூடிய எஸ்பி, அதாவது எஸ்பி சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸாக இருக்கக்கூடிய எஸ்ஜே சூர்யா அவர்கள் இதை ஒரு சான்ஸாக வச்சு அவங்கள என்கவுண்டரில் போட்டு தள்ளிடணும், அதுவும் இந்த நைட்டுக்குள்ளே விடியறதுக்குள்ளே. ஏன்னா வந்து திருவிழா நடந்துகிட்ருக்கோம், விடிஞ்சிட்டா அவங்க வந்து இப்போ கோர்ட்டில் போய் சரண்டர் ஆகிடுவாங்க, நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. விடியறதுக்குள்ளே இவங்களை என்கவுண்டர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய எஸ்ஜே சூர்யா ஒரு பக்கம், என்ன என்கவுண்டர் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு அந்த எஸ்ஜே சூர்யா போட்டு தள்ளிடுவோம், சரண்டர் பண்ணுறதுக்கு ஆளை ரெடி பண்ணிடுவோன்னு சொல்லக்கூடிய பணம் வசதி படைத்த பெரியவரும் அவரோட பையன் கண்ணனும் ஒரு பக்கம், இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து மாட்டிக்கிற விக்ரம் ஒரு பக்கம். எங்கே இருக்கேன் நீ, உனக்கு தானே வெயிட்டிங்க. ஒரு பக்கம் இவங்க கூட நீ எஸ்ஜே சூர்யா போட்டு தள்ளுன்றாங்க, எஸ்ஜே சூர்யா கூப்பிட்டு நீ அவங்கள போட்டு தள்ளுன்றாரு. நம்ம விக்ரம் யாரை போட்டு தள்ளினாரு, எப்படி இந்த பிரச்சனையை விட்டு வெளில வந்தார், விடியறதுக்குள்ளே என்ன நடக்குது, இதெல்லாம் தாண்டி விக்ரம் வந்து திருந்தி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவர் செஞ்ச அந்த ஒரு சூர சம்பவம் என்ன அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் த்ரில்லரை வச்சுருக்கக்கூடிய ஒரு படம் தான் வீர தீர சூரன். இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படம் நகர்ற விதம், யாரும் வந்து இந்த படத்தில் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போயிடுவோம், டிக்கெட் எடுத்துகிட்டு படம் என்னடா ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் பிரேக் தானடா ஓடும், இல்லைனா வந்து டைட்டில் தானடா ஓடும், அப்படிலாம் யாரும் போயிடாதீங்க. படம் ஸ்டார்டிங் ஃப்ரேம்லேருந்தே கதையை நகர ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங்லேருந்தே கதை நகருது. எந்த ஒரு ஃப்ரேமும் அன்வான்டே கிடையாது, எந்த ஒரு சீக்வன்ஸும் அன்வான்ட் கிடையாது. ஒரு ஃப்ரேமும் இந்த படத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதுதான் அந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிங் இருக்குது. எஸ்யூ அருண்குமார், நான் வந்து இந்த படம் முடிச்சுட்டு வர்றப்போ சொன்னேன், அதாவது ஒன்ஸ் அகைன் யூ நெயில்டு த ஃபிலிம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. எல்லாம் பார்ட் 2 ரிலீஸ் பண்ணுறப்ப என்னடா பார்ட் 2 ரிலீஸ் பண்ணுறாங்க, பார்ட் 1 பண்ணாமல் அதிமேதாவியா அப்படின்னாங்க. நான் அதிமேதாவி தாண்டா அப்படிங்கிறத அவர் இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சியான் விக்ரமை வச்சு எவ்வளோ பேர் எவ்வளோ படங்கள் பண்ணாலுமே எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொடுக்கல அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தோணுச்சு. ஏன்னா அவருக்கு என்ன தோணுமோ அதை நம்ம வாங்குறதை விட்டுட்டு ஒரு கதைக்கான ஒரு ஹீரோவாக மாற்றணுங்கிறது எஸ்யூ அருண்குமார் ரொம்ப காம்ப்ரமைஸே இல்லாமல் இருந்திருக்காரு. இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஒரு சிங்கிள் நைட்டுக்குள்ளே மேக் பண்ண ஒரு விதம், அது நடக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் சொல்லப்போனால் இன்னும் நிறைய கிராமங்களுக்குள்ளே போனால் இது மாதிரியான விஷயங்கள் நடக்குது. போலீஸ் ஆகுது, இன்னொரு பக்கம் கேங்ஸ்டர் ஆகுது, சண்டை போட்டால் யாராக இருந்தாலும் பண்ணிடுவோண்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இதுக்கு பின்னாடி ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிற ஒரு போர்ஷன் ஒன்று வச்சுருக்கேன். அந்த ஃப்ளாஷ்பேக் எடுத்து நகர்ந்து போன விதம், இது வந்து ப்ரெசென்ட்டில் எங்கே கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ரைட்டிங்லாம் எஸ்யூ அருண்குமார் பயங்கரமாக வச்சுருந்தார். ஸோ இந்த படத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும்போது இந்த படத்தில் இருந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ, ஒரு பக்கம் வந்து துஷாரா விஜயன், அவங்க வந்து சார்பட்டா பரம்பரைக்கு அப்புறம் என்ன படத்தில் மிக அளவுக்கு அதிகமாக ஒரு நடிப்பை கொட்டினாங்க. அவங்களுக்கு என்ன படம் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு கேட்டால் நம்ம வீர தீர சூராவை கண்ண மூடிட்டு சொல்லலாம். அப்படியாப்பட்ட ஒரு படமாக தான் இருக்குது. ரொம்ப கிரிஞ்சாக ஓவர் ஆக்டிங் எதுவுமே கிடையாது. படம் எங்கேருந்து நவுது, அவங்க எந்த இடத்துல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக மாறுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் அந்த படத்துக்கு லிட்ரலி ஒன்று. அது மட்டும் இல்லாமல் சூரஜ் இன்டர்வியூவில் வந்து விழுந்து காமெடி பண்ணார். ஆனால் இங்கே அப்படி கிடையவே கிடையாது. சூரஜ் வந்து
இன்டர்வியூவில் நம்ம பார்த்தா அந்த ஃபன்னான டோனே கிடையாது. படம் முழுக்க டென்ஷன். ஒரு கட்டத்தில் என்னை ஒட்டினா ஸ்க்ரீனை பிச்சுன்னு உள்ளே போய் அவரை போட்டு தள்ளிடுன்ற மாதிரியான ஒரு எமோஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்டிங்காக இருந்தது. இது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா ரவி அப்படிங்கிற கேரக்டரில் பண்ணியிருந்த ஒருத்தவர் பெரியவர். ஸோ அந்த ஒரு கேரக்டருமே பயங்கரம். பிள்ளைக்கு ஒன்றுனா வந்து அப்பா எந்தளவு இறங்கி வருவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணியிருந்தார். அண்ட் ஃபைனலாக நடிப்பு அரக்கன் நம்ம எஸ்ஜே சூர்யா. நம்ம பார்த்துருப்போம் அவரோட எல்லா படத்துலையும் என்னடா பண்ணுறீங்க ஊன்னு கத்திட்டே இருப்பார். அதெல்லாம் கிடையாது. ஷட்டிலாகவே ஒரு மனுஷன்ட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸில் எப்படி வாங்க முடியும் அந்த வெஞ்சன்ஸ். அதுவும் அந்த என்கவுண்டர் பிளான் போடுறப்பெல்லாம் ஒரு டைலாக்ஸ் ஒன்று இருக்கும். தியேட்டரில் போய் எல்லாம் பாருங்கள். அந்த சீன் வந்து ஒருத்தன் உள்ள அவ்வளோ வன்மத்தை வச்சுட்டு அந்த வன்மத்தை கோவமாக கக்காமல் அதை அப்படியே என்ஜாய் பண்ண தெரியுமா. இப்போ வந்து எப்படி சொல்கிறது, போதையை அனுபவிக்கிறான்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு சில பேர் போதையை போட்டால் சண்டை போடுவாங்க, ஒரு சில பேர் போதையை போட்டால் படுத்துவாங்க, ஆனால் ஒரு சில பேர் போதையை போட்டு அப்படியே நிதானமாக பார்ப்பாங்க. அது மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னா வன்மத்தை வந்து கோவமாக காட்டலை, அதே மாதிரி துரோகமாக காட்டலை, அதை அப்படியே என்ஜாய் பண்ணுறாரு. நான் ரசிக்கணும்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைலாக் இருக்கும். போட்ட பிளான் கரெக்டாக நடக்குது, எங்கே எதுவும் மிஸ் ஆகக்கூடாது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா, அப்படியே விட்டுருவோம். ஏன் வந்து விக்ரம வீரதீர சூரா ஏன் வந்து அந்த டீசரு ட்ரைலரு ஸ்னீக் பீக்லலாம் அப்படி காட்டுறாங்க, அவ்வளோ பவர் பேக்கடாக இருக்காரான்னு கேட்டால் மனுஷன் அவ்வளோ பவர் பேக்கடாக தாங்க இருக்கார். அவர் காட்டின விதம் இருக்குல்ல, அவர் காட்டின விதமே அவர் 4 பேர் அடித்தா நம்புகிற மாதிரியான ஒரு விதம் தான். நல்ல ஒரு சம்பவக்காரன், நேர்த்தியான சம்பவக்காரன். ஒரு சம்பவத்தை எப்படி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையுமே ஒரு ஸ்கெட்ச் எப்படி போட்டு முடிக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. உள்ளே யூஸ் பண்ண லாங்குவேஜஸ், பொருள், கிழங்கு, துப்பாக்கி அப்படின்னு சொல்லி அவங்க யூஸ் பண்ண லாங்குவேஜஸ், அவங்க யூஸ் பண்ண பொருள், கண்டினியூட்டி, ஒரு விஷயம் எங்கே இன்னொரு இடத்துல போய் முடியுது, எப்படி இந்த விஷயத்தை இங்கே பாசிபிள் பண்ண முடியுதுங்கிறது ஸ்டார்டிங்லேயே அவங்க கொடுத்த விஷயம் அப்படின்றது உண்மையாக சொல்லப்போனால் அந்த படத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் வந்து நம்ம எஸ்யூ அருண்குமாருக்கு சொல்லியே தான் ஆகணும். வேறு மறுக்கவே முடியாது. ஏன்னா அவரோட ரைட்டிங்கும் அவரோட மேக்கிங்கும் இல்லை அப்படின்னா இந்த படம் இப்படிப்பட்ட ஒரு கிளைமேக்ஸ் வந்திருக்காது அப்படிங்கிறதான் உண்மை. ஒரு பக்கம் இதெல்லாம் இருக்கா, நம்ம விக்ரம் பற்றி பேசுவோமே. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் அவரோட ஆக்டிங் வந்து 4 பேர் அடித்தா நம்புற மாதிரி இருக்குன்னு. அப்படியாப்பட்ட வாய்ஸு ஓகே நம்ம வந்து மாசை காட்டக்கூடாது அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சுது, டேரக்டரும் தெரிஞ்சுது. அந்த மாசை வாங்காமல் அந்த கிளாஸு, அந்த ஷட்டில் அப்படிங்கிற ஒரு விஷயம், எந்த இடத்துல இறங்கி போகணும், எங்கே ஏறி போகணும், ஒரு குடும்பம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான முக்கியத்துவம் அப்படிங்கிறதெல்லாம் விக்ரம் நடிப்பாக வெளிப்படுத்தியிருக்க மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. சொல்லப்போனால் விக்ரமுக்கு 100% ஒரு கம்பேக்கான ஃபிலிம் தான். இதை வந்து சொல்லும்போது நிறைய பேருக்கும் அவர் ஆல்ரெடி ஃபார்மில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி, பட் சினிமான்னு சொல்கிறப்போ விக்ரமுக்கு ஒரு கம்பேக்கான ஃபார்ம். அதுவும் கிளைமேக்ஸில் தூள் படத்தில் வந்துருமா சிங்கம் போல் நடந்து வர எங்கே பிராண்டின்னு அந்த பாட்டை போடுறாங்க, நமக்கு ஒரு பக்கம் வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் ஆகுது. தூள் பட விக்ரமை பார்த்த மாதிரி தான் இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா கம்பல்சரி இருந்ததுங்க. அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் தான், துப்பாக்கி சண்டையெல்லாம் காட்டிலும் ஒரு எமோஷன் கலந்த ஒரு விக்ரம் இருந்தார். இந்த ஒரு விக்ரம் தான் நாங்கள் இவ்வளோ நாள் எதிர்பார்த்தோம். அதுக்கப்புறம் துஷாரா விஜயன் படத்தை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போன விதமாக இருக்கட்டும், எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஒரு ஹீரோயினாக கொடுக்கக்கூடிய கிரிஞ்சுகள் கொடுக்காம எந்தெந்த இடத்துல கரெக்டாக நம்ம பேரலாக ஒரு விஷயத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஆக்டிங்காக இருக்கட்டும், அவங்களோட அந்த வே ஆஃப் ஆட்டிடியூடாக இருக்கட்டும், இதெல்லாம் துஷாரா விஜயனுக்கு மிக பலமாக புரிந்திருக்கு. எஸ்ஜே சூர்யா இந்த கேஸ்ட் அண்ட் குரு இருக்காங்களா, இதை தாண்டி இந்த படத்தில் வெங்கட் அப்படிங்கிற ஒரு ரோல் பண்ணியிருப்பார். வெங்கடேஷ் சித்தா படத்தில் சித்தார்த்தோட ஃப்ரெண்டாக இருப்பார்ல, அவர் தான் பயங்கரமான ரோலுங்க. ஒரு இன்னோசன்ஸ் கலந்த ஒரு டென்ஷன் மேலே அவர் மேலே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ரோலு. அது எவ்வளோ நெயில்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ நெயில்டாக. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இறந்து போகிற மாதிரியான ஒரு விஷயம் காமிச்சிருப்பாங்க. செத்து போயிட்டாரா இல்லையா, இல்லை அவர் தான் வந்து அடுத்த பார்ட்டில் வந்து வில்லனாக வரப்போகிறாரா அப்படிங்கிற நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு இன்னும் குழப்பமாக இருக்குது. ஒரு கட்டத்தில் அவர் நம்ம மனசில் ஓட ஆரம்பிச்சிடார், சே இவ்வளோ இன்னோசென்ட்டாக இருக்காரப்பா அப்படிங்கிற மாதிரி ஓட ஆரம்பிச்சிடார். அதுதான் அந்த கேரக்டரோட வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லணும். நான் முதல்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், ஒரு விஷயத்துக்கும் வந்து டைரக்டர் சரியான ஒரு ரைட்டிங் வச்சுருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரமோட பையன் பேர் திலீப். இதை வந்து பெரியவர் வந்து கேட்பார், உன் பேர் என்னப்பா அப்படின்னு. திலீப் அப்படின்னு டக்குன்னு அந்த பெரியவர் வந்து விக்ரமை பார்ப்பார். என்னடா திலீப்னு சொன்னால் இவங்க 2 பேர் பார்த்துக்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா அதுதான் என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, திலீப்ன்ற கேரக்டர் ஆல்ரெடி வாழ்ந்துருக்கும். அந்த கேரக்டர் பார்த்து செத்து போயிருன்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த கேரக்டர் திலீப்ன்றவர் இறந்ததுக்கப்புறமா தான் மிகப்பெரிய இம்பாக்டாக உள்ளே நடக்கும். அந்த இம்பாக்ட் தான் அந்த படமே. ஸோ யாரா திலீப்ன்றது திலீப்புக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருப்பாங்க. அந்த போர்ஷன் சூற சம்பவமாக இருக்குமா. இதை தாண்டி அந்த சம்பவம் என்ன அப்படின்னா, அந்த சம்பவத்தை இவங்க ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க. இதுதான் வெயிட்டேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா வீரதீர சூரா இந்த வாரம் அந்த படத்தில் லிட்ரலி பயங்கரமான படம். ஜிவி பிரகாஷ் இறங்கி விளாண்டுருக்கார் படத்துக்குள்ள. விசாகத்தில் நான் பார்த்துக்கிறேன். என்னண்ணே அண்ணன் ஆக்டிங் வந்தால் மட்டும்தான் ஒரு சில நேரம் அப்படி இப்படி பண்ணுறாரு. மியூசிக்லாம் வந்தால் மியூசிக்லாம் என்னோட கோட்டை பாணி உள்ளே வராத பண்ணுற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். எந்த ஒரு இடத்துலையுமே அசூரன் உள்ளே வந்துடக்கூடாது, அசூரன் வந்துடவே கூடாதுன்றதில் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்திருக்காரு. கிளைமேக்ஸில் வர ஃபைட்லலாம் லிட்ரலி அவர் பிஜிஎம்லாம் போட்டால் அசூரன் வந்துடும், ஆனால் அசூரன் வராமல் அவர் வந்து அசூரத்தனமாக ஒரு மியூசிக் போட்டிருக்காரு. ஓவராலாக வீரதீர சூரா ரொம்ப ரத்தம் தெறிக்கிற, ரத்தம் பறக்கிற ஒரு சண்டை காட்சிகள் நிறைந்த, குடும்பங்கள் பார்க்க முடியாத, பெண்கள் பார்க்க முடியாத படம்லாம் கிடையாது. போய் பாருங்கள் ஃபேமிலியோட. ஒரு ஒய்ஃபை எந்த அளவு லவ் பண்ணணும், ஃபேமிலி எந்த அளவு லவ் பண்ணணும், ஃபேமிலி எந்த அளவு வேணும். ரத்தம் தெறிக்க இருக்குது தான், ஆனால் ரொம்பலாம் கிடையாதுங்க.
அந்த ஒரு கிராமத்து சாயலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஃபைனலாக வந்து வாய்மை வெல்லுதா இல்லையா, விக்ரம் யாரை கொன்னார், யார் பக்கம் நின்னார், எஸ்ஜே சூர்யா என்ன பண்ணார், இந்த பக்கம் இந்த பெரியவர் டீம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கன்வீனியன்சிங்கான ஒரு கிளைமேக்ஸு. இதோட பார்ட் 1 எப்படி இருக்க போகுதுன்ற கொடுத்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிற பல விஷயங்களோட ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீலை ரொம்ப நாள் கழித்து கொடுத்துருக்காரு எஸ்வி அருண்குமார் அண்ட் டீம். வீரதீர சூரா இந்த வாரம் ரிலீஸ் ஆன படத்தில் மிக நல்ல படம். இந்த படம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கேரளாவில், கன்னடாவில், அப்புறம் தெலுங்குலாம் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறதான் நம்மளோட யூகம் தாண்டி கண்டிப்பாக ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். கிராமத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். விக்ரமோட கெரியரில் ஒரு நல்ல படம், எஸ்வி அருண்குமாரோட லைஃப்பில் கெரியரில் இது இன்னும் முக்கியமான படம் அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு வீரதீர சூராவை பற்றி என்ன மாதிரி கருத்துக்கள் இருந்தால், விக்ரம் வந்து நீங்கள் எப்படி பார்த்தீங்க, தியேட்டரில் உங்களோட ப்ரெசன்ஸ், அவரோட ப்ரெசன்ஸ் எப்படி இருந்தது, அந்த தூள் பட பாட்டு கேட்டோம் உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ்லாம் இருந்தது, எஸ்வி அருண்குமார்ட்டேருந்து இப்படி ஒரு படத்தை சித்தா படம் எடுத்த ஒரு டேரக்டர் வந்து இப்படி ஒரு படம் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இல்லையா, இல்லை சேதுபதி மாதிரி ஒரு கேங்ஸ்டர் விசஸ் போலீஸுங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கேங்கிற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தென்படுதா அப்படின்ற கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட விமர்சனத்தில் ஏதேனும் குறைகள் இருந்தால் கூட கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.